Welcome to Code with Previ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் palindrome in Java. ஸோ palindrome வந்துட்டு சேம் வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கான்செப்ட் தான் நமக்கு இதுலேயும் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு palindrome நம்ம இப்போ இங்கே கொடுக்க போகிற இன்புட் வந்துட்டு ரேடான்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே சேம் RADA கேபிட்டல் R. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் palindrome. நமக்கு ரிவர்ஸ் பண்ண கொடுத்துருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் சேமாக இருக்கணும். ரிவர்ஸ் பண்ணாலும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாட் palindrome. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அந்த மெத்தட் தான், அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம palindrome கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ அது வந்துட்டு string 1 equal to இங்கே நான் ரேடார் இன்புட் கொடுக்குறேன். இப்போ இந்த ரேடாரை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ரிங் தேவைப்படுது. ஸோ ஐம் கோயிங் டு நேம் இட் ஆஸ் string 2. ஸோ இது வந்து எம்டியாக விட போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு string 2 வந்துட்டு எம்டியாக நான் வந்து இது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் going to for loop. ஓகேவா? யூஸ் for loop here. இதில் int I is equal to இப்போ string 1 dot length இப்படி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடிலாம் வேறு ப்ரோக்ராம்னா I is equal to 0 I less than or equal to n. ஸோ இது மாதிரி கொடுத்துட்ருப்போம்ல. ஸோ இதில் அப்படி கொடுக்க வேணாம். ஸோ I is equal to string 1 dot length. அதாவது ஸ்ட்ரிங்கோட நம்ம ஸ்ட்ரிங் 1ஓட லென்த்து தான் நமக்கு இப்போ நம்ம ஐயில் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த லென்த் -1. ஏன்னா பிகாஸ் நமக்கு ரிவர்ஸ் பண்ணி தான் நம்ம palindrome கண்டுபிடிக்கணும். ஸோ வந்துட்டு -1 நம்ம கொடுக்கணும். இந்த -1 என்ன பண்ணும், பேக்வேர்ட், அதாவது ஸ்மால் ஆர்லேருந்து கேபிட்டல் ஆர் வரைக்கும் இது ட்ராவல்ஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், I greater than or equal to நமக்கு 0 ஸ்ட்ரிங் நமக்கு 0லேருந்து நமக்கு greater வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது I மைனஸ். ஸோ இந்த I மைனஸ் இப்போ நமக்கு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் நம்ம இங்கே ரிவர்ஸிங்கில் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது அகெயின் இது வந்துட்டு பேக்வேர்ட்ஸ்லேருந்து போகிறதுக்காக. ஸோ இங்கே நம்ம இப்போ நம்ம ப்ளஸ் கொடுத்தோம், இல்லைனா இங்கே வந்துட்டு +1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் எரர் நமக்கு அடிக்கும். ஸோ -1 இது வந்துட்டு பேக்வேர்ட்ஸ்லேருந்து ஐட்ரேட் ஆகும். இப்போது என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ல் இப்போ நம்ம ஸ்ட்ரிங் 1 நமக்கு ரேடார் இருக்குது. ஸ்ட்ரிங் 2ல் நமக்கு இந்த ரேடார் ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணணும்ல. அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ string 2 is equal to string 2 ப்ளஸ் இந்த string 1 நான் இங்கே வந்து நம்ம கேரட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். டாட் கேர் at of I. ஓகே, string 1. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேரட் மெத்தட் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கேரட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரேடார் இருக்குல்ல, இந்த ரேடார் வந்துட்டு இப்போ இங்கே பேக்வேர்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு இதை ஐட்ரேட் பண்ணி நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். அந்த பொசிஷனுக்கு ஏற்றாப்புல இண்டெக்ஸிங் ஏற்றாப்புல நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு கேரக்டராக அது ரிட்ரீவ் பண்ணும். ஸ்மால் ஆர்லேருந்து ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் டி ஏ அப்புறம் கேபிட்டல் ஆர். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக நமக்கு வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ரிட்ரீவ் பண்ணும் பேக்வேர்ட்ஸாக நமக்கு. ஏன்னா இங்கே மைனஸ் கொடுத்துக்கோம். ஸோ இது பேக்வேர்ட்ஸாக ரிட்ரீவ் பண்ணி ஸ்ட்ரிங் 2ல நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு system.out.println இதை வந்துட்டு இப்போது ரிவர்ஸ் பண்ணது வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம string 2, ஸோ string 2ல தான் நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம string 2-வை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரிவர்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ வந்துட்டு இது நமக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு string 1ல் நம்ம கொடுத்த இன்புட் இருக்குது, string 2லையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண இன்புட்டும் இருக்குது. இந்த string 1 அண்ட் string 2 இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நமக்கு இப்போது இன்டிஜர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு கொடுத்து நம்ம செக் பண்ணலாம்.
பட் நம்ம இங்கே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறனால இந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங் 1 டாட் அதாவது இந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் 1 இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல்ஸ்னு சொல்லிட்டு மெத்தட் கொடுக்குறோம். ஈக்குவல்ஸ் string 2. ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் 1ம் ஸ்ட்ரிங் 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் வந்துட்டு palindrome, அதாவது ஸ்ட்ரிங் 1ம் ஸ்ட்ரிங் 2ம் ஈக்குவலாக இருந்ததுன்னா இது வந்து palindrome. அப்படி இல்லை அப்படின்னா not a palindrome. not a palindrome. இதில் இப்போ ஈக்குவல்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவல்ஸ்னு மட்டும் கொடுத்தா எனக்கு இதை வந்துட்டு palindrome கொடுக்குமா, not a palindrome கொடுக்குமா? இந்த இடத்துல not a palindrome தான் இப்போ கொடுக்க போகுது. இந்த இடத்துல என்ன ஆச்சு, இப்போ நம்ம அவுட்புட் தெரியுதா? ஸோ not a palindrome. இங்கே வந்துட்டு அப்பர் கேஸும் கொடுத்துருக்கோம், லோவர் கேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஈக்குவல்ஸ்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு not a palindrome தான் நமக்கு கொடுக்க போகுது. சாரி, palindrome தான் கொடுக்க போகுது. இதே இது இப்போ ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்ங்கிற மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம், palindrome சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். சி palindrome. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்துட்டு palindrome இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஹியர் நம்ம வந்துட்டு கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதே இது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அரே நம்ம கேரக்டராக மாற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம். கேரக்டர் அரேயாக மாற்றி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு மெத்தட்ஸ் இருந்தால் லைக் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் to find the palindrome by using reverse string method. Yeah, thank you. Subscribe for more videos.